நரியும் கொக்கும். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு நரி வசித்து வந்துச்சு. அது எப்போதும் மற்ற மிருகங்களை கேலி செஞ்சு அதில் சந்தோஷப்பட்டுச்சு. அந்த காட்டுக்கு புதுசாக ஒரு கொக்கு வந்துச்சு. அந்த காட்டுக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லையே அது எல்லா மிருகங்கள்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுச்சு. அதை பார்த்துட்டு இருந்த நரி கொக்கு மேலே ரொம்ப பொறாமப்பட்டுச்சு. இந்த கொக்கு நம்மளை விட ரொம்ப பெரிய ஆளாயிடும் போல், நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசித்து ஒரு திட்டம் போட்டுச்சு. கொக்கு தனியாக இருக்கிற சமயத்தை பார்த்து நரி அவன்கிட்ட போய், நாளை இரவு உணவுக்கு நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னிச்சு. கொக்கும் நரியோட அழைப்பை ஏற்றுக்குச்சு. மறுநாள் இரவு கொக்கு நரியோட வீட்டுக்கு இரவு உணவு சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப பசியோடு போச்சு. நரி கொக்கை, வா நண்பா, உணவு தயாராக இருக்குது, வா நாம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு. நரி தன்னுடைய தந்திர புத்தியால் சதி செஞ்சு அகன்ற பாத்திரத்தில் உணவை பரிமாறிச்சு. கொக்கின் அழகால் அந்த தட்டில் இருந்த உணவை அருந்த முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டது. நரி மிகவும் கேலியாக, என்ன நண்பா, உணவு உனக்கு பிடிக்கலையா, சாப்பிடாம இருக்க அப்படின்னு கேலியாக கேட்டுச்சு. நரியோட சூழ்ச்சியை கொக்கு புரிஞ்சுக்கிட்டு, இல்லை நண்பா, எனக்கு பசி ஆறிவிட்டது அப்படின்னு பதில் சொல்லுச்சு. உணவளித்ததற்கு ரொம்ப நன்றி நண்பா, நாளை நீ என்னோட வீட்டுக்கு வா, நான் உனக்கு அறுசுவை உணவு அளிக்கிறேன் அப்படின்னு கொக்கு நரிகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருச்சு. மறுநாள் நரி கொக்கின் வீட்டிற்கு சென்றது. கொக்கு நரியை வரவேற்று உபசரித்தது. நரிக்கு பாடம் புகட்டும் நோக்கத்தில் அதை போலவே திட்டம் போட்டு வாய் குறுகலான நீண்ட குவளையில் உணவளித்தது. நரி அதனை சாப்பிட முடியாமல் தவித்தது. கொக்கு, என்ன நண்பா, உணவு உனக்கு பிடிக்கலையா அல்லது பசி இல்லையா அப்படின்னு கேலியாக கேட்டுச்சு. அதுக்கு நரி, அது அப்படின்னு இழுத்துச்சு. கொக்கு நரியிடம், உன்னுடைய தவறை உனக்கு உணர்த்தவே இப்படி செஞ்சேன், இதோ இந்த தட்டில் இருக்க உணவை நீ சாப்பிடு அப்படின்னு வேறொரு தட்டை எடுத்து கொடுத்துச்சு. நரி தன்னுடைய தவறை நினைத்து வருத்தப்பட்டுச்சு. கொக்கிடம் மன்னிப்பு கேட்டுச்சு. அன்று முதல் நரி காட்டில் இருக்க எல்லா மிருகங்கள்கிட்டையும் சேர்ந்து ஒற்றுமையாக விளையாடுச்சு. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுவோம். ஓநாயும் 3 பன்றிக் குட்டிகளும். முன்னொரு காலத்தில் ஒரு பழைய வீட்டில் 3 பன்றிக் குட்டிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பன்றிக்குட்டியோட பேர் பிங்கி. பிங்கிக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும். 2வது பன்றிக்குட்டியோட பேர் மிங்கி. மிங்கிக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். 3வது பன்றிக்குட்டியோட பேர் சுங்கி. சுங்கி ரொம்ப புத்திசாலி, அவனுக்கு புக்ஸ் படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவங்க அந்த இடிஞ்ச வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ பயங்கர இடிமழை பெஞ்சிச்சு. அப்போ அவங்க வீடு இடிஞ்சு விழுந்துடுச்சு. ஓநாய்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்க நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு 3 பன்றிக்குட்டிகளும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பிங்கி சொன்னிச்சு, நான் பூக்களால் ஆன வீடு கட்ட போகிறேன், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. மிங்கி சொன்னிச்சு, இல்லை, எனக்கு சாக்லேட் வீடு தான் பிடிக்கும், அதில் தான் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு. ஆனால் சுங்கி சொன்னிச்சு, பூக்களால் கட்டுற வீடும் சாக்லேட்ஸால் கட்டுற வீடும் ஓநாய்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிற அளவு ஸ்ட்ராங்காக இருக்காது, நாம் செங்கலால் வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் பிங்கியும் மிங்கியும் அதுக்கு ஒத்துக்கலை. நாம் தனித்தனியாக வீடு கட்டலாம் அப்படின்னு பிங்கி பூ வீடும், மிங்கி சாக்லேட்ஸால் ஆன வீடும், ஜுங்கி செங்கலால் ஆன வீடும் கட்டினாங்க. ஒரு நாள் ஓநாய் பிங்கியோட பூ வீட்டுக்கு போச்சு. பிங்கி பயந்து வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிச்சு. ஓநாய், இதெல்லாம் ஒரு வீடா, நான் ஒரு ஊதுனா இந்த வீடு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஊதுச்சு. பூ வீடு இடிஞ்சு உடஞ்சிருச்சு. பிங்கி மிங்கியோட வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிச்சு. ஓநாய், அங்கே போனால் மட்டும் நான் விட்டுருவேனா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு மிங்கியோட சாக்லேட் வீட்டுக்கு பக்கத்தில் போய் நின்றுச்சு. அவங்க 2 பேரும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சாக்லேட் வீடையும் ஓநாய் ஊதி உடச்சிருச்சு. பிங்கியும் மிங்கியும் ஓடி சுங்கியோட வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஓநாய் அந்த வீட்டுக்கும் போய், நான் ஆல்ரெடி உங்கள் பூ வீட்டையும் சாக்லேட் வீட்டையும் உடைச்சதை பார்த்தீங்கல்ல, இப்போ பாருங்கள், இந்த வீட்டையும் உடச்சி தள்ளிட்டு உங்கள் 3 பேர்த்தையும் நல்லா அனுபவித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அவங்க 3 பேரும் பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஓநாய் வீட்டை பார்த்து ஊதுச்சு. ஆனால் அது செங்கலால் ஆன வீடுனால உடையவே இல்லை. பலமுறை ஊதியும் வீடு உடையலை. கோபமாகி வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முடிவு பண்ணுச்சு. வீட்டுக்கு வெளியில் தெரிஞ்ச குழாய் மேலே ஏறி வீட்டுக்கு உள்ளே போச்சு.
ஆனால் அந்த புத்திசாலி சுங்கி குழாய்க்கு நேராக நெருப்பு வச்சுருந்துச்சு. ஓநாய் அந்த நெருப்பில் விழுந்து இறந்து போச்சு. அந்த 3 பன்றிக்குட்டிகளும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. ஓநாய் தொல்லை இனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. கொக்கும் நண்டும். ஒரு குளத்துல நண்டும் 3 மீன்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த குளத்துக்கு உணவு தேடி தினமும் ஒரு கொக்கு வந்துட்டு இருக்கும். அந்த கொக்குக்கு இந்த மீன்களை எப்படியாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவங்க 4 பேரும் ஒற்றுமையாக இருந்ததால் அந்த கொக்கோட ஆசை நிறைவேறலை. கொக்கு ஒரு திட்டம் போட்டு அந்த மீன்களை சாப்பிட முடிவு செஞ்சிச்சு. மறுநாள் 4 நண்பர்களும் ஒன்றா இருக்கிற நேரம் பார்த்து அவங்கள்ட்ட, இந்த குளத்துல தண்ணி வற்றி போக போகுது, அதோட இந்த வருஷம் மழையும் வராதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்ட 4 நண்பர்களும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், தண்ணி வற்றி போச்சுன்னா நாம் செத்து போயிடுவோமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அடுத்த நாள் கொக்கு திட்டம் போட்டபடியே நண்டை தனியாக சந்தித்து, எனக்கு பக்கத்து ஊரில் ஒரு குளம் தெரியும், அது ரொம்ப பெரிய குளம், நான் உங்களை அங்கே கூப்பிட்டுட்டு போகிறேன், நீங்கள் அங்கே போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்ட நண்டு, நான் என்னோடய நண்பர்கள்ட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. நண்டு தன்னோட 3 நண்பர்கள்ட்டையும் கொக்கு சொன்ன விஷயத்த சொன்னிச்சு. மீன்களும் ஓகே, நாம் கொக்கு சொல்கிற அந்த குளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. மறுநாள் கொக்குட்ட நண்டும் 3 நண்பர்களும், எங்களை எப்படி அந்த குளத்துக்கு கூப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு கொக்கு, நான் என்னோட அழகால் உங்களை தூக்கிட்டு போய் அந்த குளத்துல விட்டுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. நண்பர்கள் 4 பேரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. கொக்கு முதல் நாள் ஒரு மீனை தன்னோட அழகால கொத்தி தூக்கிட்டு போச்சு. ஆனால் அது அந்த மீனை வேறு குளத்துக்கு கொண்டு போய் விடலை. அது தன்னோட உணவாக மாற்றி அதை சாப்பிட்ருச்சு. அடுத்த நாள் பழைய குளத்துக்கு மறுபடியும் கொக்கு போச்சு. மற்ற 2 மீன்களும் நண்டும் கொக்குட்ட, அவனுக்கு அந்த குளம் பிடிச்சிருந்ததா, பத்திரமா போய் விட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. கொக்கு அவங்கள்ட்ட, அவனுக்கு புது குளம் ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்கள் வருகைக்கு தான் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மீனை கூப்பிட்டுட்டு போச்சு. அந்த மீனையும் அழகால கொத்தி கொக்கு தன்னோட உணவாக மாற்றி சாப்பிட்ருச்சு. அடுத்த நாள் பழைய குளத்துக்கு போய் 3வது மீனையும் தன்னோட அழகால கொத்திட்டு பறந்து போய் அந்த 2 மீன்களையும் சாப்பிட்ட இடத்துல இறக்கி விட்டுச்சு. அடப்பாவி, என்னோட நண்பர்கள் 2 பேர்த்தையும் கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மீன் அழுதுச்சு. அந்த நேரத்திலேயும் 3வது மீனையும் கொக்கு சாப்பிட்ருச்சு. கொஞ்ச நாட்களுக்கு பழைய குளத்துக்கு கொக்கு போகவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு பழைய குளத்துக்கு கொக்கு போச்சு. நண்டு கொக்கை பார்த்து, என்ன கொக்கண்ணே, கொஞ்ச நாள் ஆளவே பார்க்க முடியல, என்னோட நண்பர்களோட புது குளத்தில் என்னையும் போய் விட மாட்டிங்களா, என்னை எப்போ கூப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு கேட்டுச்சு. கொக்கு, ஆகா, நண்டு கறி மிகவும் ருசியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு, உன்னை எனது அழகால் கொத்தி செல்ல முடியாதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு நண்டு, நான் உங்கள் முதுகு மேலே ஏறிக்கிறேன் அப்படின்னு ஏறிக்கிட்டு சவாரி செய்ய ஆரம்பிச்சிச்சு. நண்டு கீழே பார்த்துக்கிட்டே கொக்கு மேலே ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கீழே மீன் முட்கள் இருக்கிறத பார்த்துட்டு கொக்கு மேலே சந்தேகப்பட்டு, அன்னை, என் நண்பர்கள் நலமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு கொக்கு சிரித்தபடியே, நலமாக இருக்காங்க சொர்க்கத்தில் அப்படின்னுச்சு. ரொம்ப கோபமான நண்டு தன்னோட கொடுக்கால கொக்கோட கழுத்தை நல்லா கடிச்சிச்சு. அதனால் கொக்கு கீழே விழுந்து இறந்து போச்சு. நண்டு புது களத்தில் புது நண்பர்களோட புது வாழ்வை தொடங்குச்சு. மஞ்சனம் ஒரு அழகான காடு. அந்த காடு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரங்கள், செடி கொடிகள், மலைகள், அப்புறம் ஒரு ஆறும் இருந்துச்சு. அந்த ஆற்றுல சில வாத்து கூட்டங்க போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எல்லா விலங்குகளும் அங்கே தண்ணி குடிக்கவும் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வாத்து கூட்டத்தில் ஜாக் அப்புறம் ரோஸ் அப்படிங்கிற ஜோடி இருந்துச்சு. ஒரு நாள் ரோஸ் அந்த ஆத்தங்கரையில் முட்டை போட்டுச்சு. ஜாக் அப்புறம் ரோஸ் அந்த முட்டையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை நல்லபடியாகவும் பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு புத்தில் ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அங்கே இருந்து தான் அது விலங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கும். எப்போ பாம்போட பார்வை கூட்டில் வச்சுருந்த முட்டை மேலே போச்சோ அப்போ இருந்து அது சந்தோஷமாயிடுச்சு. அடேங்கப்பா, எவ்வளோ பெருசான முட்டை,
அதை சாப்பிட வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த 2 பேர் மட்டும் இங்கேருந்து போயிட்டா போதும் அப்படின்னு நினச்சாங்க. சாயந்தர நேரத்தில் ஒரு கழுகு அந்த ஆற்றுல தண்ணி குடித்து இலைப்பாடுறத வழக்கமாக வச்சுருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு வாத்து கூட்டம் வந்துச்சு. ஹே ஜாக் ரோஸ், இது உங்களோட முட்டையா? ஆமாம், இன்றைக்கி தான் காலையில் நான் அதை வச்சேன். ஓ, அதனால தான் நீங்கள் காலையிலேருந்து குளத்துக்கு வரவே இல்லையா? ஆமாம், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நாங்கள் இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலையா? இப்போ கூட சாப்பிட தோணலையா? இல்லை, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, தாங்கவே முடியல என்னால். ஆனால் இந்த முட்டைங்களை விட்டுட்டு எப்படி போகிறது? அட கவலைப்படாத, முட்டைக்கு ஒன்றுமே ஆகாது. சாப்பாடு தேடி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து முட்டையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோடு போயிடுச்சு. பாம்பு ஒளிஞ்சிருந்து இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுடுச்சு. பாம்பு இந்த வாய்ப்புக்காகத்தான் காத்துட்டு இருந்துச்சு, அவங்க எப்போ இங்கேருந்து போவாங்கன்னு. அவங்க அங்கேருந்து தூரமாக போனதும் பாம்பு சந்தோஷப்பட்டுச்சு. அது முட்டை பக்கத்தில் போச்சு. அடடா, புத்தம் புதிய பெரிய முட்டை அப்படின்னு சொல்லி முட்டையை முழுங்கிடுச்சு. இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி முட்டையை முழுங்குச்சு. இப்படி ஒரு சுவையான முட்டையை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ நிம்மதியாக போய் நான் புத்துல தூங்குறேன், யாராவது பார்த்துட்டா நான் காலி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அது புத்தை நோக்கி ஓடிச்சு. அங்கே போய் நிம்மதியாக தூங்குச்சு. ஜாக் அப்புறம் ரோஸ் 2 பேரும் திரும்ப வந்து பார்த்தப்ப அவங்க கூடு காலியாக இருந்துச்சு. அதை பார்த்து வருத்தப்பட்டாங்க. அச்சோ, நம்ம வச்ச முட்டை எங்கே போச்சு? இந்த முட்டையை நம்ம கூட்டத்தை தவிர வேறு யாரும் பார்க்கலையே. அப்படி இருக்கும்போது யார் எடுத்திருப்பாங்க? அதற்கு ஜாக் யோசித்து சொன்னிச்சு, இதை நம்ம தெரிஞ்சுக்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு. ரோஸுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்துச்சு. அடுத்த நாள் ரோஸ் வழக்கம் போல் மறுபடியும் முட்டை வச்சிச்சு. 2 பேரும் அதை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. சாயங்காலம் ஆறதுக்கு முன்னாடியே ஜாக் சொன்னிச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் முட்டையை விட்டுட்டு எப்படி போகிறது? நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்தால் என்ன பண்ணுறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக் சில புல்லுங்களை எடுத்து அந்த முட்டை மேலே போட்டுச்சு. முட்டையை மூடிருச்சு. இப்போ இந்த முட்டையை யாராலும் பார்க்க முடியாது, நாம் இதை விட்டுட்டு போய் சாப்பிட்டு வரலாம். அதை பார்த்து ரோஸும் சந்தோஷப்பட்டுச்சு. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கவலை இல்லாமல் போனாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பாம்பு, இப்படி மூடி வச்சா எனக்கு தெரியாமல் போயிடுமா, இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும், போய் முட்டையை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டை நோக்கி போச்சு. ஜாக் அப்புறம் ரோஸ் 2 பேரும் அங்கே இருந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அங்கே வந்த பாம்பை பார்த்து 2 பேரும் பயந்துட்டாங்க. அவங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பாம்பு அந்த முட்டையை முழுங்கிடுச்சு. அப்புறம் அது ரொம்ப சந்தோஷமாக புத்துக்குள்ளே போயிடுச்சு. ஜாக் அப்புறம் ரோஸ் கூட்டுக்கு பக்கத்தில் போய், இந்த பாம்பு டெய்லி நம்ம வைக்கிற முட்டையை முழுங்கிடும், அதுக்கு அர்த்தம் நம்ம எப்போதும் நம்ம குழந்தைங்க முகத்தை பார்க்கவே மாட்டோமா? இதை கேட்ட ஜாக்கோட பார்வை கழுகு மேலே போச்சு. அது அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இலைப்பாரிக்கிட்டு இருந்துச்சு. கவலைப்படாத, இதை தடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு ஜாக் சொன்னிச்சு. ஜாக் கழுகுக்கிட்ட சொன்னிச்சு, கழுகண்ணே, எங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு. என்ன உதவி சொல்லு ஜாக். ஜாக் தங்களோட முட்டை மற்றும் பாம்பை பற்றி கழுகுக்கிட்ட சொன்னிச்சு. கழுகு இதை கேட்டுட்டு சொன்னிச்சு, பாம்பு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எங்கே அனுப்பணுமோ அங்கேயே நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கழுகு அப்புறம் ஜாக் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ரோஸ் மறுபடியும் முட்டை வச்சிச்சு. அந்த நேரத்தில் பாம்பு அவங்கள பார்த்துட்டு இருந்துச்சு. ஜாக் சொன்னிச்சு, நாம் கூட்டில் புல்லை வைக்கிறோம், அதை விலங்குகள் சாப்பிட வருது, தெரியாமல் முட்டையை சாப்பிட்றது போல், அதனால் இன்றைக்கி நாம் புல்லை போட வேணாம். அப்போ பாம்பு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, முட்டையை மூடி வச்சாலும் திறந்து வச்சாலும் முட்டை என்னோடய வயிற்றுக்குள்ளே தான் போகும். ஜாக்கும் ரோஸும் முட்டையை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் முதல் நாள் ஒளிஞ்சிருந்த இடத்துலையே ஒளிஞ்சிருந்து அந்த முட்டையை பார்த்தாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே கழுகு பக்கத்தில் இருந்த மரத்தில் உட்கார்ந்து இருந்துச்சு. பாம்பு அந்த முட்டையை சாப்பிட கூட்டம் நோக்கி போச்சு. உடனே மரத்துக்கு மேலே இருந்த கழுகு பாம்பை நோக்கி பறந்து வந்து பாம்பை பிடிச்சிருச்சு. கழுகு பாம்பை தூக்கிட்டு ஆகாயத்தில் பறந்து போச்சு.
ஐயோ என்னை விடு விடு, ஆ ஆ வலிக்குது விடு அப்படின்னு பாம்பு சொன்னுச்சு. கழுகு ரொம்ப நேரம் பறந்து ஒரு மலை மேலே போய் உட்காந்துச்சு. அங்கே ஏற்கனவே வேற கழுகுகள் காத்துட்டு இருந்துச்சு. அந்த கழுகு பாம்பை கீழே போட்ட உடனே மற்ற கழுகுகளும் அதை தாக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில் அந்த பாம்பு செத்து போச்சு. இந்த பக்கம் ஜாக்கும் ரோஸும் அவங்க முட்டை பாதுகாப்பாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே கழுகுக்கு நன்றி சொன்னாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் முட்டையில் இருந்து குழந்தைங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கு ரோஸும் குழந்தைங்களோட சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஒரு அழகான காட்டில் 3 மாடுகள் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த 3 மாடுகளும் எப்போதும் ஒன்றா தான் இரை தேடி போகுங்க. அந்த மாடுகள் நல்ல கொழு கொழுன்னு இருந்துச்சு. அந்த மாடுங்களை எப்படியாவது சாப்பிடணும்னு ஒரு சிங்கம் தன்னோட குகையில் இருந்து அந்த மாடுங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த மாடுகள் ஒற்றுமையாக இருந்ததால் சிங்கத்தோட ஆசை நிறைவேறலை. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஓநாய், சிங்கராஜா, நான் உங்களுக்கு அந்த மாடுங்களை சாப்பிட உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுங்கள்கிட்ட போய் சண்டையை உண்டாக்குச்சு. ஓநாயோட சதியை புரிஞ்சிக்காத முட்டாள் மாடுகள் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. தினமும் தனித்தனியாக தான் போய் இரை தேடிச்சு. இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்ட சிங்கம் அந்த மாடுங்களை தனித்தனியாக வேட்டையாடிச்சு. 3 மாடுகளும் இறந்து போச்சு. இந்த 3 மாடுகளும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்திருந்தா இப்போ இறந்து போயிருக்காது. அவங்க ஒற்றுமையை பார்த்து சிங்கமும் பயந்து போயிருக்கும். ஒற்றுமையே பலம்.